Hi everyone. So 10th standard maths-க்கு ஒரு 10 5 மார்க் எழுதுறது எப்படி 10 2 மார்க் எழுதுறது எப்படின்னு பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல்ரெடி வந்து 5 மார்க் மட்டும் போட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பட் 2 மார்க் நான் போடலை. பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனால 2 மார்க் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சு போயிடும். 5 மார்க் எதுலேருந்து கேள்விகள் வரும்னு நான் இங்கே சொல்லிடுறேன். 10 5 மார்க் அட்டன் பண்ணணும் உங்களுக்கு. 10 5 மார்க்குமே அட்டன் பண்ணுறதுக்கான வழிகள் நான் சொல்ல போகிறேன். ஸோ லைன் பை லைனாக பாருங்கள். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சென்டம் அடிக்க போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. அந்த கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா பப்ளிக் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. நான் என்ன போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, நிறைய வீடியோ போடுறதுனால. அதனால தான் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் பர்சனலி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு 10 5 மார்க் அடிக்கணும் அப்படின்னா 10 5 மார்க் நம்மளுக்கு அடிக்கணும் அப்படின்னா சாப்டர் 1 நீங்கள் தரவாக படிக்கணும். இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏ கிராஸில் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் ஏ கிராஸில் கண்டிப்பாக எல்லா வருஷமும் எடுத்து பார்த்தா ஒரு 5 மார்க் வந்துடுது. ஸோ எக்ஸைஸ் 1.1ல் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்து ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப், ஸோ இதெல்லாம் போட சொல்லி ஒரு சம்மு வரும் 1.4ல். நான் இங்கே 1.3ன்னு எழுதிட்டேன், 1.4 இது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 4 டிவைட் பை எஃப் ஆஃப் மைனஸ், அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்க சொன்னாலும் எக்ஸைஸ் 1.4ல் எக்ஸைஸ் சம்மு இருக்குது, எக்ஸாம்பிள் சம்மு இருக்குது. நீங்கள் எக்ஸைஸ்ன்னு போட்டனால எக்ஸைஸை மட்டும் பார்க்காதீங்க, எல்லா எக்ஸாம்பிளும் நீங்கள் பார்க்கணும், எக்ஸைஸும் பார்க்கணும். அடுத்தது எஃப்ஓஜி. எஃப்ஓஜியில் இந்த 8th சம் 1.5ல். ஸோ இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மும் பார்க்கணும். அதுலேயும் எஃப்எஃப்ஜிஜி எஃப்எஃப் அப்படி ஒரு சம் இருக்குது, எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ மொத்தத்தில் இந்த சினாரியா இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 2 5 மார்க் கன்ஃபார்மு இதில் நீங்கள் எழுதிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த சாப்டர் 2. சாப்டர் 2ல் கன்ஃபார்மாக, அதாவது நிறைய படிக்க முடியாதவங்களுக்கு இங்கே ஒரு இது வச்சுருக்கேன். 2.1ல் HCF படிச்சிரு, ஏபி சீரியஸு நல்லா படிக்கிறவன் படிச்சிரு. எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் நான் கொடுத்துருக்குறேன், வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஒரு 5 கணக்கு இருக்கும், 5 கணக்கு போட்டுரு. ஏபி எல்லாருமே படிக்கணும். அதில் என்ன சம் வரும் அப்படின்னா 3 கன்சிடர் ரேஷியோன்னு ஒரு சம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 times the T24 டேர்ம் 24 ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணுன்னு ஒரு சம் இருக்கும். எக்ஸாம்பிளில் மதர் சம் இருக்கும், 4 கன்சிடர் டேர்ம் சம் இருக்கும். இதை தான் நான் படிக்க சொல்கிறேன். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது பாருங்கள். அதே மாதிரி ஏபி சீரியஸு நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிங்க, ரொம்ப முடியாதவங்க வேண்டாம். 2.8 எல்லாருமே 3 அந்த 5 அந்த என் டேர்ம் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக போடுங்க ஜிபி சீரியஸில். 2.9ல் இந்த ரேகா அப்படின்னு அந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் சாப்டர் 2ல் பார்த்தாலே கன்ஃபார்மாக 2 எழுத முடியுமான்னு எனக்கு தெரில, 1 எழுதிடலாம், கன்ஃபார்மாக எழுத முடியும். சாப்டர் 3 வாங்க. 3.1ல் சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் கண்டிப்பாக 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 3யை பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ அப்போ இதில் 5 மார்க் வந்து 2 கேட்பாங்க, ஆனால் நம்ம 1 தான் எழுத முடியும்னு நான் போட்டுக்கிறேன். இங்கே 2மே எழுதலாம். இப்போ சாப்டர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைமில்டேனியஸில் 1 வந்துடும், ஜிசிடி 1 வரக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன்லையும் கேட்கலாம். ஸ்கொயர் ரூட்டில் அடிக்கடி கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னா அது ஸ்கொயர் ரூட் 3.8. ஸ்கொயர் மெத்தட் ரொம்ப டஃப்பாக கேட்கலாம், ஸ்கொயர் மெத்தட்லேருந்து கேட்கலாம். 3.13 நேச்சர் ஆஃப் ரூட் லாஸ்ட்டு 3 சம் அதுலேருந்தும் கேட்கலாம், அதுலேருந்து ஒரு வருஷம் பப்ளிக்கில் வந்துருக்குது. 3.14 ஆல்ஃபா பீட்டாவில் எல்லா கணக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ நல்லா படிக்கக்கூடிய பசங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள். படிக்க முடியாத பசங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். 3.2 ஜிசிடி, 3.8 ஸ்கொயர் ரூட், இதை நீங்கள் தரவாக இருந்து டைம் இருந்தால் உன்னால் படிக்க முடியும்னா எக்ஸ்ட்ராவாக 3.13 14 பார்த்தீங்கன்னா போதும். இல்லை சார் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஜிசிடி ஸ்கொயர் ரூட் மட்டும் பாரு, ஓகேவா? ஸோ கட்டாயமாக 1ஆவது எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அப்போ இதுலேயும் நான் 1னே வச்சுக்கிறேன். வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு 2 எழுதலாம், சரிங்களா? ஸோ அடுத்தது அல்ஜிப்ரா ஒரு பெரிய சாப்டரு, பட் படிக்க முடியாதவங்க ஸ்கொயர் ரூட்டு ஜிசிடி மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் 4ல் 3 தீரம் இருக்குது. தேல்ஸ் தீரம், ஆங்கிள் பைசெக்டர் தீரம், பித்தகாரஸ் தீரம். தேல்ஸ் தீரத்துக்கு இன்னொரு பேர் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தீரம், பித்தகாரஸ் தீரத்துக்கு இன்னொரு பேர் வந்து பேந்தியான் தீரம். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இதுவே தெரிய மாட்டேங்குது. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிபிடி அப்படின்னு கேட்டால் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தீரம் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த 3 தீரமும் தரவாக இருங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க அந்த சாப்டரில் லாஸ்ட்டு 2 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்கும் நீங்கள் போட்டு பார்க்குறது நல்லது. இல்லை சார் எனக்கு 5 மார்க் வேண்டாம் அப்படின்னா நான் வந்து தீரம் மட்டும் படிச்சுக்கிறேன்னா இந்த 3 தீரம் இதுலேருந்து 1 கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, 90%. அடுத்த சாப்டர் 5 குவாடிலேட்டரல். குவாடிலேட்டரலே கே கண்டுபிடிக்கிறது இருக்குது.
கே கண்டுபிடிக்கிறது கேட்கலாம் இந்த வருஷம் சாதா கோஆர்டினேட்டர். 5.2ல பேரலோகிராம், ட்ரப்பீசியம், அப்புறம் பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஸோ கேட்கலாம் ஏதோ ஒன்று. அடுத்து 5.3 இந்த வருஷம் வரக்கூடிய சம்முனா அது ஆல்டிடியூட் மீடியன் தான். 9th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 5.4ல் ஏகப்பட்ட சம் இருக்குது. ஆனால் 5.4ல் எனக்காக நீங்கள் படிக்கக்கூடிய சம் பைசெக்டார்னு ஒரு சம் இருக்குது. அந்த சம்மை தயவு செய்து படிங்க, கண்டிப்பாக வரும் பைசெக்டார். ஸோ நீங்கள் அது எவ்வளோ சம்னு எனக்கு தெரியல, நான் வீடியோவில் போட்டிருக்கேன். பைசெக்டார் கண்டிப்பாக வருங்க, சரிங்களா? அப்போ கோஆர்டினேட்டர் நல்லா படிக்க முடியாத பசங்க கோஆர்டினேட்டருக்கே படிக்க முடியாத பசங்க ஆல்டிடியூட் மீடியில் அந்த ஒரே சம் 9வது சம் 5.3ல் 5.4ல் பைசெக்டார் மொத்தமாக ஒரு 5 சம் தான் படிக்க போகிறீங்க. பெருசாக எதுவும் இல்லை, மொத்தமாக ஒரு 5 சம். ஸோ பேரலோகிராம் ட்ரப்பீசியமும் படிச்சிங்கன்னா பக்கா சேஃபு. பேரலோகிராம் ட்ரப்பீசியம் வந்தால் வரலாம். இது வரைக்கும் கேட்டதில்லை, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஆனால் கோஆர்டினேட்டர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூட் மீடியனும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைசெக்டார் கண்டிப்பாக இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுலேயுமே 2 5 மார்க் கேட்பாங்க, நம்ம 1ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு படிக்க முடியாத பசங்களுக்கு. அடுத்த சாப்டர் 6 6.2 6.3 6.4 வித் எக்ஸாம்பிளோட எல்லாமே தரவாரி. எவன் சொல்கிறது நீ கேட்காத. நீ இதில் எது வரும் எது வராது யாருனாலே கணிக்க முடியாது. 2 வருஷமும் ஷிப்பு சம் கேட்டாங்க, இந்த வருஷம் ஏரோப்ளைன் கேட்கலாம், செல்ஃபோன் டவர் கேட்கலாம், ட்ரீ சம் கேட்கலாம், பில்டிங் சம் கேட்கலாம், இல்லை ஷிப்பு சம் கேட்கலாம், திரும்பவுமே ரிப்பீட் ஆகலாம், இல்லை ஒரு ஏரோப்ளைன் சம் கேட்கலாம், எலக்ட்ரிக் போல் சம் கேட்கலாம், எந்த சம் வேணாலும் கேட்கலாம். நான் கொடுத்து இம்பார்ட்டண்டாவது படிங்க, கண்டிப்பாக ஒன்று தான் வரும், ஒன்று எழுதிடலாம். அடுத்த சாப்டர் 7 இதுதான் அருமையான ஒரு சாப்டர். 7th சாப்டர் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுற சாப்டர் இதுதான், ஆனால் இதுதான் ஈஸி. 7.2 7.3 7.4ல் 7.2ல் ஃபஸ்ட்டு 4 சம் நல்லா படிச்சுக்க, 9வது 10வது நல்லா படிச்சுக்க. எக்ஸாம்பிளில் எல்லாமே ஃபஸ்டம்மு கெஸ்டம்மு எல்லாமே இதை நீ படிச்சிட்டிங்கன்னா 7.2ல் 1 கன்ஃபார்மாக வருமானு சொல்ல முடியாது, ஆனால் அது படிச்சுக்கோ சேஃப்டிக்கு. 7.3ல் வெசல் சம்மு, நாதன், கேப்சூலு, அருள், டாய் இந்த 5 சம்மை நீ படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று எழுத முடியும். 7.4ல் 8 சம் இருக்குது எக்ஸசைஸில், 8மே படிச்சுக்க கண்டிப்பாக வரும். ஏன்னா 7.4ல் நம்ம இம்பார்ட்டன்ட் இதுதான் அதுதான் சொல்லிட முடியாது. எக்ஸாம்பிள்லையும் எல்லாமே படிங்க, 3 எக்ஸாம்பிள் இருக்குது. இதில் ஐஸ்கிரீம் சம் போன வருஷம் வந்துருச்சு, இந்த வருஷம் வர்றக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் அதுக்குன்னு படிக்காம விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த 8 சம்ஸில் எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த 3 எக்ஸசைஸுமே நீங்கள் வந்து ஒரு 10 சம் கூட இருக்காது போட்டிங்கன்னா, இப்போ இருந்து படித்தா கூட ஒரு நாளைக்கு 3 சம் போட்டால் கூட, நான் கிராஸ் சீரிஸ் கூட போட்டிருக்கேன், போட்டிங்கன்னா கட்டாயமாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் 2 5 மார்க் எழுதிடலாம். நான் 2ன்னு போடலை, இங்கேயுமே நான் 1ன்னு போடுறேன். ஆனால் நமக்கு பரிச்சை 2 5 மார்க் வரும் 7th சாப்டரில். அடுத்து 8th சாப்டரில் 8.3 8.4 ப்ராபபிலிட்டியில் இந்த வருஷம் என்ன வர்றக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, 8.3ல் அன்பயாஸ் டை 2 டைங்கிற சம் ஏதாவது இருந்தால் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பேகுக்குள்ளே பால் போடுற மாதிரி ஒயிட் பால் ரெட் பால் இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சம் இருக்குது பார்த்துக்கோங்க. அது கூட காயின் ஒரு சம் இருக்குது. இந்த அன்பயாஸ் இது அப்படியே நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் 2 டை சம் அவ்வளோதான். 8.3 அவ்வளோதான். 8.4ல் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் 2 டை சம் அடிஷன் தியரம் யூஸ் பண்ணி போடுறது 2 டை சம், அப்பார்ட்மெண்ட் சம், என்சிசி என்எஸ்எஸ் அந்த சம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். எக்ஸசைஸில் பார்த்திங்கன்னா அதுலேயும் 2 டை இதே மாதிரி ஒன்று இருக்கும். அதே மாதிரி பெரிய ஃபார்முலா போட்டு ஒன்று இருக்கும், அதாவது 3 காயின் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாக்ஸ் சம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது 6வது 7வது 8.4ல் 8வது 9வது இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த லெசனில் இந்த சம்ஸ் தான். ஸோ ப்ராபபிலிட்டியில் அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நான் வீடியோ 5 மார்க் போட்டாச்சுங்கிறனால அந்த சம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் போதும். ஸோ இப்போ கணக்கு போடுங்க, இதுலேயும் ஒரு 5 மார்க் ஒன்று வந்துடும். ஸோ இப்போ ஒன்று கணக்கு போடுங்க, இதில் 1 2 3 4 5. ஸோ 5 5 மார்க் கன்ஃபார்மு பாருங்கள், ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 7 ஓகேவா. அடுத்து செகண்ட் சாப்டரில் 1 8, இதில் 1 9. நான் மேட்ரிக்ஸ் விட்டுட்டேன், மேட்ரிக்ஸும் சேர்த்துனா 10,000. மேட்ரிக்ஸ் இந்த வருஷம் வருமானு தெரியல, வந்துச்சுன்னா 10,000. நான் மேட்ரிக்ஸும் நான் இங்கே எழுதுகிறேன். ரொம்ப முடியாதவங்க மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், சரிங்களா. மேட்ரிக்ஸ் நம்பி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க, அதான் நல்லா பாருங்கள். அதில் என்ன சம் வரும் அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸசைஸில் அந்த லாஸ்ட்டு 3 சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளையும் லாஸ்ட்டு 3 சம் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா போதும். மேட்ரிக்ஸில் ஒன்றில் தான் பாருங்கள் 10 வந்துருச்சு. ஒரு வேளை கம்பல்சரி வந்து கஷ்டமாக கேட்டாங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து தான் கேட்பாங்க, அவ்வளோதான். அப்போ யூனிட் எக்ஸசைஸ் மொத்தமாக படிக்கணுமான்னு கேட்டால் எந்தெந்த சாப்டரில் படிக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இதில் படிக்கலாம். இது ஃபஸ்ட் சாப்டர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 7th சாப்டர் இதில் எல்லாம் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3rd சாப்டர்,
அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த 3 சாப்டரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் எக்ஸைஸ் போதும். 6th சாப்டர் பார்த்துக்கோங்க, மறந்துட்டேன். 6th சாப்டர் இந்த 4 சாப்டர் யூனிட் எக்ஸைஸ் நீங்கள் 5 மார்க் பார்த்துட்டிங்கன்னா வரக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. ஸோ 5 மார்க் 10மே எழுதுறதுக்கு நான் சொல்லிவிட்டு இந்த பிடிஎஃப்பும் நான் தரேன். இப்போ 2 மார்க் வாங்க. 2 மார்க் வந்து 10 எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு வீக் ஸ்டூடெண்ட்னால ஒன்றுமே தெரியாத பையன் கூட ஒரு 6 2 மார்க் கண்டிப்பாக எழுதலாம். சரிங்களா? அந்த 6 நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் 10 சொல்கிறேன். ஓகேவா? சாப்டர் 1ல் 2, அந்த 2 என்ன கேட்பான்? ஃபஸ்ட் எக்ஸசைஸில் கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்க எல்லா டைமும். 1.1 1.2லேருந்து ஒரு சம் கன்ஃபார்மாக வருது. இந்த 1.1 1.2லேருந்து என்ன சம் இருக்குது? ஏ கிராஸ் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது, இல்லை அப்படின்னா ஏபி கொடுத்துருவாங்க, அந்த கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது, மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க, அந்த கண்டுபிடிக்கிறது. இதுதான் கேட்குறான். அதை விட்ட 1.2ல் ரேஞ்சு டொமைன் அந்த மாதிரி ஏதாவது கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த 1.1 1.2ல் ஒரு சம் கேட்டுறாங்க. இவ்வளோதான். அடுத்தது 1.5ல் கேட்குறாங்க. 1.5ல் என்ன கேட்குறாங்க? அந்த எஃப்ஓஜியில் கே கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது. கே கண்டுபிடிக்கிறது, ஜிஓஎஃப் ஏல ஏ கண்டுபிடிக்கிறது. இந்த சம் கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. இது எஃப்ஓஜி வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையான்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். வேறு எதுவும் நான் சொல்லலை. 2 மார்க் நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன் தனியாக, பயப்படாதீங்க. இப்போ சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸில் ஒரு சம். மேட்ரிக்ஸில் ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்க தெரியுமா உங்களுக்கு? டிரான்ஸ்போஸ் எடுக்க தெரியும். ஒரு மேட்ரிக்ஸில் ஆர்டர் என்ன, எந்த ஆர்டரில் இருக்குது, எந்த இதில் இருக்குது ஆர்டரில் அப்படிங்கிறது தெரிஞ்சால் அது ஒரு 2 சம். அதுக்கப்புறம் 2வது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 2 ப்ளஸ் பண்ண தெரியணும். ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா ப்ளஸ் பண்ண தெரியணும். 3வது எக்ஸசைஸு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா இன்டூ பண்ண தெரியணும். இன்டூ பண்ண தெரிஞ்சால் அதில் கண்டிப்பாக வந்து எந்த 2 மார்க் வரும் என்னால் சொல்ல முடியாது. மேட்ரிக்ஸில் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ஈஸி. ஸோ அதுலேயுமே ஒரு 2 மார்க். ஸ்டாட்டு சாப்டர் 8. சாப்டர் 8ல் ஸ்டாட்டில் என்ன ஃபார்முலா? R = L - ஒரு சம் இருக்குது, ரேஞ்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்னது? L - (L + S). இந்த மாதிரி ஒரு சம் இருக்கா? எக்ஸாம்பிள்லேயும் 3 சம் இருக்குது, எக்ஸைஸ்லேயும் 3 சம் இருக்குது. இது போக நேச்சுரல் நம்பர் 21 நேச்சுரல் நம்பர்னு ஒரு சம் இருக்குது, நோட் பண்ணிக்க. சிக்மா = (n2 - 1 / 12) ஃபார்முலா. இதை வச்சு போடுறது. இதையும் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாட்டில். பார்த்துக்க, நோட் பண்ணிக்க. ஸோ ஸ்டாட்டில் ஒரு 2 மார்க் எழுதலாம். ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம் இருக்குது? 8.3ல் 2 டைன்னு ஒரு சம் இருக்குது. எக்ஸாம்பிளில் லீப் இயர்னு சம் இருக்குது. எக்ஸாம்பிளில் 1 காயின் 1 டைன்னு சம் இருக்குது. எக்ஸைஸில் ஒரு 3 சம் இருக்குது. இவ்வளோதான். நானே அது வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு இதில் 5 2 மார்க் கன்ஃபார்மாக எழுத முடியும். நல்லா படிக்க முடியாதவங்க ஒரு 2 நாளில் முடிச்சிடலாம். ஒன்றுமே தெரியாத பையன் கூட இதை படிச்சிடலாம். அடுத்தது சாப்டர் 6ல் லேடர், கைட்டு, 6.2ல் ஃபஸ்ட்டு சம்மு, 6.3ல் ஃபஸ்ட்டு சம்மு, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த 5 படிச்சின்னா ஒரு 2 மார்க் வர்றக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வர்றக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கோ சாப்டர் 6. அடுத்தது சாப்டர் 3 வாங்க. பெரிய சாப்டரு இங்கே எழுதியிருக்க பாருங்க. பெரிய சாப்டரு இருந்தாலும் ஒரு ஐடியா எழுதியிருக்க பாருங்க. இதுலேருந்து ஒரு 2 2 மார்க் வரும். சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 3.4ல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ நான் சொன்ன வரைக்கும் வீக் ஸ்டூடெண்ட்னால இதெல்லாம் படிக்க முடியும். இதெல்லாம் படிச்சிங்கனால 5லேருந்து 6 2 மார்க் எழுதலாம். அடுத்தது இப்போ சாப்டர் 3 வாங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, சிம்பிளிஃபை லோவஸ்ட் ஃபார்ம். கண்டிப்பாக அந்த 3.4லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஈஸி. 3.5 3.6ல் ஃபஸ்ட்டு 2 சம் இருக்கும். 2 எக்ஸைஸ்லேயும் ஃபஸ்ட்டு 2 சம் இருக்கும். அந்த 2 சம் போட்டு பார்த்துரு, அவ்வளோதான். 3.7ல் ஃபஸ்ட்டு சம் ஸ்கொயர் ரூட்டில் உனக்கு கொடுத்துருவான். அது இன்னும் எடுத்து எழுதுனா போதும், மாடுக்குள்ளே எடுத்து எழுதுனா போதும். ஸ்கொயர் ரூட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிளி ஃபஸ்ட்டு சம். ஸோ 3.9ல் சம் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சம் ப்ராடக்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா -b/a c/a. இது கண்டுபிடிக்க தெரியணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க தெரியணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒரு ஃபார்முலா இருக்கும். சம் ஆஃப் தி ரூட், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் எல்லாமே எடுத்து எழுதுனா ஆன்சர். இது 2 சம்மந்தப்பட்ட சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. 3.10ல் ஃபார்முலா மெத்தட் -b ± b² - 4ac / 2a. இந்த ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுங்க, போட்டுடலாம். அடுத்து 3.13 நேச்சர் ஆஃப் ரூட் டெல்டா b² - 4ac. அது இமேஜினரியா, நோ ரியல் ரூட்டா, ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா, இல்லை வந்து ஈக்குவல் ரூட்டா அப்படிங்கிறது சொல்கிறதா நேச்சர் ஆஃப் ரூட்டு. ஸோ அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு சம்மும் எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துக்கோங்க. ஸோ அல்ஜிப்ராவில் இவ்வளோ பார்க்கணுமாங்க சார்? நீங்கள் எடுத்து ஒரு 2 சம் எடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேவலமாக இருக்கும். இதுலேருந்து படிச்சிங்கனாலே 2 2 மார்க் எழுதிடலாம். அடுத்தது சாப்டர் 2 வாங்க. இதில் பாருங்கள். 2.2ல் 2/a 3/b அந்த சம்மு, a/b b/a எக்ஸாம்பிள் சம். இந்த சம் கேட்பாங்க. 2.4ல் எல்லாத்தையும் பார்த்துக்க. n டேர்ம் கண்டுபிடிக்கும். n கொடுத்துருவான். அந்த வேல்யூ எடுத்து அந்த n சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ஆடா ஈவனான்னு பார்க்கணும். அது ரொம்ப ஈஸி. 2.5ல் எல்லா டேர்ம் கண்டுபிடிக்கிறது.
மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2.7லையும் டேர்ம் கண்டுபிடிக்கிறது, T7 T9 இந்த மாதிரி சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2.9ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரீஸில் n × n+1/2 n × n+1/2 ஹோல் ஸ்கொயர், அந்த கியூப்னா என்ன, ஸ்கொயர்னா என்ன, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ட் கொடுத்தா உங்களுக்கு புரியும். ஒரு 10 சம் தான் இருக்கும். அடுத்து செகண்ட் சாப்டர். இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க என்னை கேட்டால் செகண்ட் சாப்டர் ஒமிட் பண்ணிடுங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2.4 2.5 2.2 மட்டும் பார்த்துக்கோங்க. மீதி நல்லா படிக்கிறவங்க எல்லாம் பார்த்துருங்க. சாப்டர் 5ல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நீ ஃபார்முலாவை படிச்சின்னா போட்டுடலாம். ஃபார்முலா எவ்வளோ ஃபார்முலா இருக்குது, மொத்தமாகவே 6 ஃபார்முலா தான். அது எழுதி வச்சுக்க, படிச்சுக்க. 5.1 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலினியர், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலினியரில் கண்டிப்பாக ஒரு சம்மு வரும். 5.2ல் 2 பாயிண்ட் ஸ்லோப்பு y2 - y1 / x2 - x1 தெரிஞ்சால் போட்டுடலாம். இதை வச்சு தான் சம்மே விளையாடுறாங்க, அந்த எக்ஸசைஸில் போட்டுருங்க. அடுத்த 5.3ல் 2 பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், பெரிய ஈக்குவேஷன் சம் இருக்குல்ல, பெரிய ஃபார்முலா, அந்த சம்மு 5.3ல் அந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. 5.3ல் 3 ஃபார்முலா இருக்குது. நான் இங்கே சொல்கிற மாதிரி y = mx + c சம்மு, ஸ்லோப் இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ் x and y, x/a + y/b = 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு ஸ்லோப் இருக்கும், அதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே 5.3ல் வரக்கூடிய 2 மார்க் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ அடுத்து 5.4ல் பேரலாக பர்பெண்டிகுலராக ஸ்லோப் கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் அது வேறு, 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் அது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் கொடுத்து கண்டுபிடிக்கிறதா இது. அப்போ இதில் 2 ஈக்குவலாக வந்தால் அது பேரலல், 2 × m1 m2 = -1 இன்ட்டு பண்ணி -1 வந்தால் அது பர்பெண்டிகுலர். இந்த பேரலல் பர்பெண்டிகுலர்லேயும் ஒரு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 10th சாப்டர் இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முடியாதவங்க நான் என்ன சொல்ல முடியும், ஃபார்முலா கூட படிக்க முடியாத பையன் விட்டுருங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க நான் பார்த்துக்கோங்க, நான் ட்ரை பண்ணலாம். ஆனால் படிக்க முடியாத பசங்க கூட சாப்டர் 7 படிக்கலாம். ஏன்னா சாப்டர் 7ல் வந்து பார்த்திங்கன்னா 7.1ல் எல்லா எக்ஸாம்பிளும் ஒரு 7 எக்ஸாம்பிள் இருக்குது. நான் கொடுக்குறேன் சம் என்னென்னு, என்ன சம் என்னன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த 7 எக்ஸாம்பிளை படிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். 7.2ல் 6 7 மட்டும் அந்த வால்யூம் கண்டுபிடிக்கிற சம்ஸு. எக்ஸாம்பிளில் ஒரு 4 சம் இருக்குப்பா, அது படிச்சிட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 12 சம்மு படிச்சிட்டிங்கன்னா 7th சாப்டர்லேயும் ஒரு 2 மார்க் எழுதிடலாம். மென்சுரேஷன் ஃபார்முலா பார்த்து பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸி. இப்போது அது போக நான் எல்லாமே சொல்லிட்டேன். வீக் ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 5 சாப்டர், அந்த 7வது சாப்டர், இந்த சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும் நான் சொன்னது இல்லையா, இதையும் அந்த 7வது சாப்டரையும் எடுத்துக்கோங்க. மொத்தம் உங்களால் 6 இல்லை 7 2 மார்க் கண்டிப்பாக எழுத முடியும். டஃப்பாக கேட்டால் கூட 6 எழுதலாம். நான் சொல்கிறது படிக்க முடியாதவங்க. படிக்க முடிகிறவங்க நான் சொல்லிட்டேன் பாருங்கள், எல்லாம் ஓவரால் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே சாப்டர் 4 மட்டும் சொல்லலை. சாப்டர் 4 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்க வேண்டாம், விட்டுருங்க. செகண்ட் எக்ஸசைஸில் தேல்ஸ் தியரம் சம்மந்தப்பட்ட சம்ஸ் எல்லாமே பார்க்கணும். அடுத்தது ஆங்கிள் பைசெக்டர் சம்மந்தப்பட்ட ஃபார்முலா வச்சு பார்க்குறதும் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ் 4.3ல் பித்தகாரஸ் தியரம் சம் வச்சு பார்க்கணும். பட் அது 2 மார்க்கில் அவ்வளோ வராது. பட் 2 டேஞ்சன்ட் சம் இருக்கு இல்லையா, கன்கரன்சி தீரம், சேவாஸ் தீரம், மினலஸ் தீரம், இந்த மாதிரி தீரமெல்லாம் டெஃபினிஷனாக கூட கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கிறதுனால இதெல்லாம் நல்லா படிக்கிறவங்க பார்த்தா போதும், அதுலேருந்து ஒரு 2 மார்க் தான் வரும். ஸோ அதெல்லாம் நான் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது புரியும். ஸோ இப்போதைக்கு 10 2 மார்க் எழுதுறதுக்கு இதுதான் பிளான். ஸோ கிராப்பு ஜாமெண்ட்ரி எல்லாம் அது சொல்லணும்னு அவசியமே இல்லை. கிராப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் கிராப் ஃபுல்லாக படிச்சிருங்க, இன்டெரக்ட் டேரக்ட். ஜாமெண்ட்ரியில் ஏதோ ஒரு 2 ஜாமெண்ட்ரி, சிமிலர் ட்ரையாங்கிளும் 2 டேஞ்சன்ட்டும் படிக்கிறது நல்லது. ஸோ மொத்தத்தில் ஈஸியாகவே மேக்ஸில் சென்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்ககிட்ட தான் இருக்குது. அது கண்டிப்பாக முடியும். நான் பிளான் சொல்லிட்டேன், இது அவுட்லைன் பிளான் தான். இதோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் நான் கொடுத்தது வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 2 மார்க்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லென்த்தியான வீடியோ தான், பட் இது செம யூஸ்ஃபுல். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். 10th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.